தவறு செய்வது மனித இனம், செய்த தவறை மன்னிப்பது தெய்வத்தை உணர சொல்லுவாங்க. தவறு செய்யாத உலகத்துல மனுஷன் யாரும் பிறக்கவே முடியாது. பிறந்தது தவறு அப்படி மனுஷன் நினைச்ச போது மீண்ட தவறு யாரும் மனப்போது கிடையாது. நீங்க இல்ல நான் இல்ல யாரா இருந்தாலும் மனுஷனா பிறந்தா முதல் எதிர் யார் தெரியுமா? யாரு? பாவம் தான் சாமி. பாவத்தால ஒரே ஒரு மயிர் எங்கூட ஒண்ணு மனப்போது கிடையாது. இதே நிதானம் அமைதி பொறுமை இருந்ததுன்னு மயிர் இழையினால மலையை கூட கட்சி இருக்கிறான்னு வீர துறவி சுவாமி விவேகானந்தர் அப்பே சொல்லிக்கிறார். கோவப்பட்ட மனசு கெட்டு போயிடும், மனம் கெட்டு போயிட்டு உடம்பு கெட்டு போயிடும், உடம்பு கெட்டு போச்சுன்னு வையா அறிவுக்கு சத்ரு மூத்திர உடம்புக்கு சத்ரு ஏன் காலம் தாமதம் புரியல. ஏன்னா நேரம் வந்து வந்தீங்க? 2 பேரும் யாரு கேக்குறீங்க? 2 பேர்ல உனதான கேக்குறேன். என்ன கேக்குறீங்க? ஏன் நேரம் வந்து வந்தே? அது நான் என்ன சொல்லணும்? அது பொண்ணான பதில் யாருக்கு சொல்லணும்? என்னிடத்திலே நான் சொல்றதே நீதானா? யாரு கேக்குறது? நானே. கேளு. சத்தானா சாகுற. ஏய் நான் என்னதான் கேக்குறேன் இப்போ? என்னதான் கேக்குறீங்க? ஏன் காலம் தாமதம்? அப்படி 2 பேரும் யாரு கேக்குறீங்க? உனதானா? என்ன கேக்குறீங்க? ஏன் நேரம் வந்து வந்தே? நான் என்ன சொல்லணும்? அது பொண்ணான பதில் யாருக்கு சொல்லணும்? என்னிடத்திலே நான் சொல்றதே நீதானா? யாரு கேக்குறது? நானே. கேளு. என்னது ஆமாண்டா அவங்கிட்ட வெயிட் வெட்டி சொம்மாடி விடு விடு உட்காருங்க. சரி அவங்க விடு உனக்கு என்ன நேரம்? அண்ணா சும்மா என்னடா கால்ல வந்து சொல்லி தெரியுமா? வந்து சொன்னாலடி சொல்லலாடி. என்னடா கேட்ட நான் இப்படி சீரியஸ். ஆமா நான் கோபத்துல என்ன தப்பு பண்ணீங்க? என்ன? யாரு வேணாலும் என்ன கேள்வி வேணாலும் கேட்கலாம். ஆனா கேட்ட கேள்விக்கு நான் பதில் யோசனை செய்ய சொல்றது எவ்வளவு தெரியுமா கஷ்டமா? அப்படியா? இப்ப நாங்க ஒரு கேள்வி கேக்குறோம், நீங்க பதில் சொல்லுங்க. கேள்வி என்ன கேட்க போறீங்களா? நான் தான் கேள்வி கேட்கணும். ஐயா நீங்க தவறா நீங்க கூடாதுங்க. தெரியாதவங்க யாரா இருந்தாலும் தெரிஞ்சவங்க கீழே கேட்டு தெரிஞ்சுக்கலாம், தவறே கிடையாது. நீ அப்படி வரியா? அதேதான். சரி கேட்க போறீங்க? அவ்வளவுதான். கேளுங்கடா. உட்காரு. கேளு. அவுத்து வந்துடுறா. கேட்றா. பேண்ட் லூஸ் ஆகுதுனா. கேள்வி கேளுடா. 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 ஐயா 29 மா வரணும். 29 மா வரணும். எழுத்தால எண்ணிக்கையில தமிழ் எழுத்து 29 மா வரணும். சரி. ஆனா பதிலே விளக்க பொருள் அதிலே அடங்கி இருக்கணும். ஆமா. அப்பேர்மென்ட் கேள்வி. கேளு. அதான் கேள்வி. என்ன கேட்டாப்பா? 29 மா வரணும். மா. இதான் கேள்வி. 1 2 5 10 கூட்ட போது 29 மா வரணும். இதான் கேள்வியா? பதிலே விளக்குமா அதிலே அடங்கி இருக்கணும். ஓஹோ. பதில் சொல்லு. எனக்கு தெரியலடா. தெரியாதாலும் நேத்துக்கு வர நீ. சாப்பாடுக்கு வர நானே. உட்கார் வாடி. சொல்லு.
இப்ப அதுக்கு உண்டான பதில் விளக்கம் நான் சொல்லிட்டேன். சொல்றேன். இப்ப வீட்டுல நீ இருக்கிற, ஆமா, உங்க மனைவி இருக்காங்க, சரி, 2 பேர் இருக்குன்னா ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பாடு செஞ்சு சாப்பிடணும். ஆமா, 3 வேளை சாப்பாடு செய்யணும்னா எவ்வளவு அரிசி போட்டு சமைச்சு 2 பேருக்கு ஒரு கை அரிசி போடுவோம். ஊர்ல வந்தா மட்டும் உங்க அம்மா பேச்சு தீர்ந்துடுவா. ஊராரி நமக்காக செய்யறாங்கடா. அப்படி இருக்கிறாரு. யாரா இருந்தாலும் மனுஷனா பிறந்தா வாழ்க்கையில போதும் சொல்றீங்க தெரியுமா? எஞ்சான் உடம்புல ஒரு வயிறு நம்ம சாப்பாடு மட்டும் போதும் சொல்லுவாங்க. தானத்துல 32 தானங்கள் தலை சிறந்த தானம் தெரியுமா? எதையும் எதிர்பார்க்காத பிறர் பசிய போகக்கூடிய அன்னதானம் தான் நமக்காக செஞ்சாங்க. அப்படியே உக்காந்து சாத்தாலே கறிக்க மாட்டேங்கிற ஒரு ஆளு. இப்ப உனக்கும் மனைவி சேர்த்து ஒரு கை அச்சு போடுறேன். சரி, அன்னைக்கு 4 பேர் விந்தாடி வீட்டுக்கு வந்துடுறாங்க. நீ போட்ட கை அச்சு 4 பேருக்கு பத்துமா? அது எப்படி பத்தும்? பத்தாது. பத்துமா? பத்தாதுடா. பத்துமா? பத்தாதுடா. அம்மா தாயா இருக்க பத்துமா? 29 மாசம் சொன்னா. ஆமா, அதுல 10 மா வந்துச்சு. 10 மா வந்து விட்டது. 10 இல்ல உங்க அம்மா வந்து 10 மாடா. அதுதா நீதிய 19 மாகுது. இருக்குது. இப்போ ஒரு சின்ன பையன் எடுத்துக்கோ, குழந்தை. அந்த குழந்தை எடுத்துக்கோ. சரி, அவனுக்கு தேனு மேல ரொம்ப ஆசை. போடுங்களே. இன்னைக்கு பிறந்த குழந்தைல இருந்து நாளைக்கு சாக போற பெருங்க வேலை தேனை வெறுக்கிறவங்க யாருமே கிடையாதுடா. எல்லாருக்குமே தேன் மீது அதீத ஒரு ஐயா எடுத்துக்க. ஐயா தேன் பிடிக்குமா? ரொம்ப ரொம்ப பிடிக்குமே. கையில கொடுத்தா எப்படி சாப்பிடுவேன்? தேனு கொடுத்தா உள்ளங்கையில ஊத்தி நக்கற பையன். அவனுக்கு தேனு மேல ரொம்ப ஆசை. சரி, ஒரு தென்னை மரத்து அடியில நின்னுங்கிறான். தென்னை மரத்து மேல தேன் குடு கட்டிங்க. இன்னும் அந்த பையன் மேல பாக்குறான். அவனுக்கு அந்த தேனி எட்டுமா? குழந்தைக்கு எட்டுமாடா. அது எப்படி எட்டு? எட்டாது. எட்டுமா? எட்டாது. எட்டுமா? எட்டாது. எட்டுமாயா? எட்டுமா? முதல்ல 10மா? முதல்ல 10மா? அப்புறம் 8மா? 8மா வந்து விட்டது. நீதிய 11 மாகுது. இப்ப எங்க வீட்டுல பூனை இருக்குது. பூனை? காட்டு பூனை. உங்க வீட்டு எலிக்குது. யார் யார் சுண்டலியா? எலி இருக்குதா இல்லையா? இருக்குதா? அதோட விடு. எங்க வீட்டு பூனை இருக்குது, உங்க வீட்டு எலிக்குது. சரி, இப்ப எங்க வீட்டு பூனை வந்து உங்க வீட்டு எலியாண்ட வந்தா அந்த எலி அஞ்சுமா? அது எப்படி அஞ்சு? அது ரெண்டுக்குமே பகடா எப்ப வந்தாரா? சின்ன பகையா இருந்தாலும் இருக்கிற இடத்தை போட்ட மனிதனுடைய வாழ்வாதாரம் நிர்ணயிக்கப்படுகிறது. எப்படி? ஒரு மன்னர் வீட்டு எலி வந்து வேலைக்கார வீட்டு பூனையை பார்த்து அஞ்சுமா? அஞ்சாது. அஞ்சுமா? அஞ்சாது. அஞ்சுமா? அஞ்சாது. ஆமாண்டா, அஞ்சுமா. அஞ்சுமா இல்ல குஞ்சுமா? அஞ்சுமா வந்து விட்டது. ஆறு. மீதி இருக்குது. பாக்கி இந்த கதையில 6மா? 6 இருக்குது. இப்ப நான் கதை சொல்லிக்கிறேன், நீ கதை கேட்டுங்க. அதான் சொல்லிக்கிறேன். என்ன சொன்னா நீ கோபப்பட கூடாது. சரி சொல்லு. ஏன்னா நான் சொல்ல வேண்டிய வார்த்தை இந்த கதையில சொல்றா. மீதி இருக்குது 6மா? 6. உன் மொண்டாட்டி தேவடியா? எவ்வளவு தூரம் அவனுக்கு? யாரு? நாட்டு மன்னன். மணி யாரு? மகாராணி. ஒரு பேர் அரசர் அவருடைய மனைவி மகாராணி போது ஒரு வேலைக்காரன் நாய் தகவல் வார்த்தை சொல்லாமா? கதில கதில இது கதில தான் வருதா? சொன்னாக்கா தலை இருக்குமா? குழந்தைய தூக்க வைக்கும் போது அப்பா அம்மா கதை சொல்லுவாங்க. ஐயோ கதில பேய் வந்து போது வருமா? வராது. அது போல கதையில கதில தான் வருதா? இப்ப அவன் சொன்ன போல கதையில உன் பொண்டாட்டி யாரு? எப்படியா? என்ன எல்லாம் சிரிக்கிறீங்க? அது ஒண்ணு இல்ல, ஜன பாம்பு வாசிகளை பார்த்து ஜனம் சிரிக்கிறாங்க. ஜனத்தை பார்த்து நாங்க சிரிக்கிறோம். யாரு? அதே கதையில என் மொண்டாட்டி பத்தினி. அவர் மனைவி தேவடியா? உன் மனைவி பத்தினி. ஏன் அதே கதையில மாத்தி உன் மனைவி தேவடியா அவர் மனைவி பத்தினியா இருந்தா கதை வராது. கதை வராது. வெடி வெடி நேரத்துல யாரு கதை புரியாது. புரியலையா? இப்ப பெரியவங்களுக்கு எல்லாருமே தெரியும். நானு ஹரிச்சந்திரா நாடகம், அது கிரேதாயுகம். பாலி மோட்சம் நாடகம், ராமாயணம் அது திரேதாயுகம். ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு நைட்டு கதை நடத்தினா கதை வரும். அது எப்படி? அது ஹரிச்சந்திர புராணம் வேறு, ராமாயணத்துல ஒரு பகுதி வாலி மோட்சம் இது வேறு, அது வேறு ஒன்னா சேராது. சேராதுல்ல? அந்த மாதிரி நான் சொல்ற கதைக்கு ஐயா உன் பொண்டாட்டி யாரு? எப்படியா? என் மொண்டாட்டி பத்தினி. இப்ப உன் மொண்டாட்டி தேவடியா வந்து என் மொண்டாட்டி பத்தினி பத்தி தேவடியான்னா என் மொண்டாட்டிக்கு மனசு 6மா? அதே மாதிரி கோவம் தானே வரும். மனசு ஆறாது. 6மா? ஆறாதுடா. 6மா? ஆறாது.
ஆமாடா 6 மா வந்து விட்டது. இப்ப பதில் விலக்கு புரிஞ்சிச்சா? சரியா பாத்துடா. இதான் கேள்வி கேட்கறது எப்படி பதில் சொல்றது எப்படின்னு இருக்குடா உங்களுக்கு. அவன வீடு அவன் ஏதோ வந்த விஷயத்தை பேச மணியாதுல சைலண்ட் தயவு செய்து எக்கச்சமான கூட்டம் ஏராளமான மக்கள் ஒரு ஆளு பேசி எல்லாரும் காதிலையும் விழுந்தாதான் காதில் நான் புரியும். தயவு செய்து அமைதியா இருக்கு ஐயா. அம்மா தயவு செய்து அமைதி சைலண்ட் அமைதி தயவு செய்து அமைதி பேசு. இந்த மணிமுடியாட்டை பேசி நாங்களும் பேசி கதை நான் புரியாத போயிடும். தயவு செய்து அமைதி. நாய் போல கத்திக்கிறான் ஒரு ஆளு. தயவு செய்து அமைதி இந்த மணிமுடியாட்டை இந்த மணிமுடியாட்டை மார்த்தாண்ட மன்னன் என்ற பெயரால் சிறப்பாக ஆட்சி செய்து வருகிறேன். இப்படி இருக்க நேரத்தில் நான் என்ன பேசுறேன் உங்கள்கிட்ட வேண்டித்தானே நீ கோயில் பேத்து போய் கத்தி கிடக்குற போய் பாது நீதான் முறை வாயன முடிக்கணும். இந்த மணிமுடியாட்டை மார்த்தாண்ட மன்னன் எந்த பெயரால் சிறப்பாக ஆட்சி செய்து வருகிறேன். ஏண்டா அப்புறம் பேசுவா ஏமதோலா ஏ போடுகாலையா அங்க என்ன எவனோ செட்ட எவனோ இது செக்கு மாட்ட மாதிரி சுத்திக்கிறீங்க என்ன பேசிக்கிறாங்க நீங்க இல்ல ஏய் அத்தை என்ன மறக்கிறீங்க இல்ல என்ன மறக்கிறீங்க அம்மாடா ஒண்ணு வச்சு பார்த்தா அடிக்கிறதே அரைப்படி மூத்திரம் இங்கே பேயுங்க என்ன உடம்பு இந்த பேச்சங்க பார்த்தா தூக்கி சாச்சான் பாத்தீங்களா உங்க மேல டிச்சி வச்சுக்கலாமா டிச்சியா ஓட்டுக்கிட்ட பப்பன வேச ஒரு தலை வேசங்க வந்து வாசனை பேசுகிறேன். ஆமாங்க சரிங்க சொல்லுங்க அப்படி சொல்ல பேசுற வாசனை வர அதை விட்டு இன்னும் தேனா ஏய் நம்ம பால் விட்டு பாருங்க. ஏய் வாடா வாடா என்னத்த வாடா 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 இது அதுவா போய்டா ஆடா ஆட்ட பார்த்தா ஏன் ஊருக்கு ஆகும் போல உடம்பு தடா பெச்சாகுது வேற என்னது சரி விடு. இந்த மணிமுடியாட்டை பேசுனா அவரு பேச்சியா நம்ம என்ன ஆளு பாசிறீங்க ஊருக்கு நான் உம்மல ரவுடி அண்ணியா மத்த உம்மல மூகலா புறா விடுறா யாரின்னா பத்து உர்ரா குத்து ஆச்சி ஏங்க சோரிடு மூடுவாங்க யாரின்னா பேசணும் டேய் ஜோடா கவுனிரியாண்டா யாரே போய் உம்மல சாமாடிடா வாயில பிளேட் வச்சு மொண்டு துப்புனா மூஞ்சி கந்தல தூவும் மத்த யாங்கட்டலாம் ஒண்ணும் பண்ண முடியாது. விடா போடா தள்ளி நில்லு உம்மல லைட் சாவ போறேன் ஓட விடா கொசுகளா கூம்பு முளைக்கு யாரு பொம்மை மச்சி தான் பார்த்தேன். டேய் நான் சொல்றேன்ல ஏதோ மன்னர் இருக்கிறாரு ஒரு வாத்தி மரியாதை குத்து போறேன் நானு டேய் சொல்றாருன்னு என்ன பாரு என் முகத்தை பாரு மூஞ்ச பா சூத்தா பாத்துன்னு இல்ல இந்த மணிமுடியாட்டை எத்தின் எத்தன் சொல்லிருப்பீங்க காலையில இருந்து 7 எத்தி வச்சாட்ட வெடி விடுறேன் என்ன சொல்ல வரீங்க வசந்த பேசு இந்த மணிமுடியாட்டை சொல்லுங்க அதே அதிலே உட்கார்ந்து இருக்கீங்க. அந்த மணிபூரி நாடு விட்டுடு விட்டுடு. சிறு போடுன்னு சிறப்புடன் செருப்புடன் சிறு சிறப்பாக ஆட்சி செய்து வருகிறேன். ஆமாங்க. இப்படி இருக்க நேரத்தில் நம்முடைய நாட்டு மக்கள் குறையிலேயே சொல்ல முடியுமா? சத்தியமன் சொல்லக்கூடிய சிம்மாசனம் அமர்ந்து சாந்தமன் சொல்லக்கூடிய திறத்திலே மணிமணி கரத்திலே செங்கோல் ஏந்தி பல நாடுகளுக்கெல்லாம் இந்நாடு ஒரு முன்னுதாரணமா திகழ வேண்டும் என்பதற்காக சுயநலம் என்பதை அறவே வெறுத்து மக்களுடைய பொதுநிலைமை கருத்தில் கொண்டு நல்ல ஆட்சி புரிகிறார். நாடாள வேண்டிய நாட்டு மன்னர் என்று நாட்டு மக்கள் வாழ்க வாழ்க வாயார வாழ்த்து இந்த தருணத்தில் முறையிட்டு பார்த்தால கடுகளவு குறை என்பதை காண முடியாது. கொட்டுவா வரக்கூடாது. இதை கேட்ட மகிழ்ச்சி அடைந்து சிறப்பு இருந்தாலும் எனக்கு திருமணம் முடிந்து ஒரே ஒரு மகளை எடுத்து குத்துரு பிள்ளை சமாதானம் மன்னர் 2வது குழந்தை இருந்துச்சுன்னா மாரியம்மாவை மொட்டை போடுறேன்னு வேண்டியா அது சிறப்புடா. குழந்தைக்கு பெயர் சுட்டினே ரோஜா குழந்தைக்கு பிறந்த நாள் விழா கொண்டாட வேண்டும். அப்படியே வருதா? ஆமாண்டா. இந்த செய்தியை மனைவிக்கு சொல்லணும்.
தந்தையும் தாயும் அவனுக்கு இல்லை. அந்நாள் தொடங்கி இந்நாள் வரையில் ஏடுதந்தானே பிள்ளையிலே. நிலத்திற்கணியன் பாலையும் குலத்திற்கணியன் பா தாமரை பெண்ணி நலத்திற்கணியன் பா நாணம் தனக்கணிதான் தான் சொல்ல உலகத்திற்கரம் என்ன நான்மணிக்கு நூலுக்கேற்ப அடக்கம் பெண்களுக்கு அழகு என்பது போல் பொறுமை மகளிர் போல பெருமையும் தன்னைத்தானே கொண்டு ஒழுங்கி நுண்டி என்ற சிறப்பிலேற்ப பெண்ணில் பெண்ணில் நிலைத்து வாழ்பவர்களே பெண்ணாவல் என்று இந்நாட்டு மண்ணுக்கு மனிதகி மாணிக்கவல்லி என்ற பெயரோடு வாழ்ந்தவர்கள் இருந்தாலும் அத்தனை காண்பது வழக்கம் அல்லவா? நான் பெற்ற கனவு கண்டேன். மனப்படைத்தேன். பள்ளியறையில் நான் தனித்திருந்தேன். பக்கத்தில் நீ வந்து கண்மறைத்தான். புள்ளி எழுந்து நான் தேடி வந்தேன். மனம் படைத்தேன். டேய் என்னாச்சு உனக்கு? டேய் என்னடா? என்னாச்சு உனக்கு? நாகத்தா மேல வந்தாடா? நாகத்தா வந்தால எங்க போயிட்டா? சைலண்டா புத்து தேடி புத்து தேடி போனா? பெருமிஞ்சு புகச்சா போகாட்டா? புத்து விட்டுட்டு வரேன் நட்டு வேலை பாரு. எல்லாம் இங்கதாடா? போங்கடா. அப்பா சொல்லு கண்ணு காக்க என் மண்டாட்டி மேல ஏய் எங்கடா வா? என் மண்டாட்டி நான் சொன்னேன்ப்பா என்ன சொல்றா? காக்கிறதுக்கு என் மண்டாட்டி மேல அந்த ஒயரா தடை இல்ல. என்ன ஒண்ணு அம்மாளுக்கு டெக்கி பெருசாகுதா அதே வேற ஒண்ணும் இல்லடா.
ஊரு கொத்தனா 2 கல்லி மேல எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறேன். அட சரியான ஆள் பண்ணி. விடுமா வாங்கடா இங்க. சொல்லு. இந்த பாரு, இந்த இருவருக்கும் இங்க வேலை கிடையாது. நானும் என்னுடைய கலவில் கலந்து பேச போறேன்டா. கலக்குங்க திட்டமா தண்ணி ஊத்தி கலங்க. காலைல சாப்பிடுங்க பாரு. என்ன கலக்குது? சரியான ஆள்ப்பா. குடும்ப ரகசியம் பேச போறோம். சரி. ஆனா இங்க யாருமே இருக்க கூடாது. யாருமே கூடவா? உத்தரவு தாயே, ஒரு மணி இல்லைங்க. சரி. வேற அன்பு கொண்ட பெரியவர்களுக்கும் நாடக கலா ரசிகளாக திகழக்கூடிய உள்ளூர் கலை அன்பர்களுக்கும் வெளியூரிலிருந்து நாடகத்தை கண்டு இழைக்கக்கூடிய அத்தனை கலை உள்ளம் படைத்த அன்பர்களுக்கும் எங்களது ஆரணி ரோஜா நாடகம் என்ற தற்பொழுது நடந்து கொண்டிருக்க நாடகத்துடைய தலைப்பு பூவே உனக்காக என்ற சமூக சீர்திருத்த நாவல் நடந்து கொண்டிருக்கும். இந்த காட்சியானது மன்னர் மகாராணி பொதுவாகவே கணவன் மனைவி தன்னன் தனிமையில பேசணும் அப்படின்னாக்கா 4 சோத்துக்குள்ள பேசினாதான் அந்தரங்கம். நடு தெருக்கு வந்துட்டு அது பொது விஷயம் சொல்லுவாங்க. தன்னன் தனிமையில் பேச வேண்டும் என்ற நிர்பந்தத்துக்கு இணங்க மகாராணி விடுத்த கட்டளை யாரும் இருக்கக்கூடாது என்ற கட்டளைக்காக இந்த நாடகம் இதோடு முடிவு. 40 லைட் எது கொடுப்பாங்க முன்பு எங்க போறீங்க? புறம்போக்கு ஆர்டர் என்ன போச்சு சொன்னேன். நான் தான் சொன்னேன் சரி வீட்டுக்கு போற மாதிரி போங்க. உன் வீட்டு பைய எடுத்து ஊரா மட்டும் மாயில் நம்ம எடுத்து போங்க. இவன் நம்மளுக்கு கொடுத்ததுல அதனால போகும்போது செய்யாத வித்துட்டு போயிடுவேன். அதை வாங்க காயில காட்டி இப்ப வித்துருவேன். அந்த தேவடியா பையனால வர்றது எங்க போலாம் துட்டு கொடுக்க மாட்டேன். தேவடியா போறியா? என்ன கோல் எடுக்கிறா? கோழி எடுத்தாள். என்ன இது அவ்வளவு கேவலமா தூக்கி போடுறா? அதோட மதிப்பு என்ன தெரியுமா? 8 லட்சம் ரூபாய் தான் அது. 8 லட்சம் ரூபாய் அதோட மதிப்பு. நாய் போதுனா போஜி வச்சு ஒழுங்கு அசாதி எடுத்துமா போ. நன்றி வணக்கம். அந்த கையில கொடுக்கணும். தான் நல்லது. அந்த வச்சுக்கிட்டு தாத்தா குரு அப்பா அம்மா சேர்த்து வச்ச சொத்து பத்து கூட வருதோ இல்லையோ, இந்த உலகத்திலே ஈடு இணை இல்லாத ஒரே செல்வம் எதுனாக்கா நிகரில்லாத கல்வி செல்வம் மட்டுமே. எல்லாம் அல்ல கலைவாணியினுடைய நல்ல அருளால் குழந்தையினுடைய கல்வி செல்வம் நீடூடி சீர சிறப்போடு சென்றதெல்லாம் சிறப்பான பெயர்ப்பின் வாழ்வாழ்ந்து எல்லாமே நான் பிரார்த்தி. நீங்க சொன்னால்தான் எல்லாரும் அம்சம் எங்களை மட்டும்தானா? சேர்த்துமா அண்ணா அம்மா வரேம்மா. நல்லது. ஜெயம்பட்டு கதாநாயகி சதா கூட வச்சுக்கிறாங்க. அவன் ரெக்கார்டு டப்பிங் போட்டு சொன்னா கேட்கறது நியாயமா வந்து போட்டோ காட்டி கத்துற மாதிரி கத்து பாரு. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் பண்ணா, நம்ம இந்திய அரசியல் சட்ட அமைப்பு சொல்லுது மண்ணா. ஏன்னா 2 வீலர் ஓட்டுறது தனி லைசன்ஸ் வேணும், கார் வேன் ஓட்டுறது தனி லைசன்ஸ் வேணும், பஸ் லாரி ஓட்டுறதுக்கு அதுக்கேற்ற மாதிரி லைசன்ஸ் வேணும். எந்த வண்டி ஓட்டினாலும் லைசன்ஸ் இல்லாம ஓட்டினா சட்டப்படி அது குற்றம் பண்ணா. அப்படி இருக்கும் போது எல்லாரே போடாத எப்படி பண்ணா நீ டாரஸ் ஓட்டிக்கிற?
என்ன பாட்டு தெரியுது? என்னத்தி அடிப்பா என்ன பாஸ் அது? இது சீனா பாட்டு சீனா பாத்தியா? எல்லா பாத்தும் தெரியும் உனக்கு? சீனா தெரியல மலையாள கேரளா கர்நாடகா ஹைதராபாத் அமெரிக்கா மும்பை டெல்லி ஜப்பான் கல்கத்தா அங்க ஹைதராபாத் ஆர்டி வேலூர் ஆற்காடு மொத்த பாஷையும் தெரியும். எல்லாமே தெரியுங்க. அப்படியா? பெரிய சயின்டிஸ்டா விஞ்ஞானி. ஓ விஞ்ஞானி. என்னென்ன கண்டுபிடிச்ச? எல்லாத்தையும் கண்டுபிடிச்சது நான் தான். என்னென்னது? கட்டோடு கண்டுபிடிச்சா. கட்டோடு ஆரியாமா கட்டோடு என்கிறாரு பாரு, அவர் வந்தா ஒதிப்பாரு. யாரியா? கட்டத்தை அவரு வேலை. கண்டுபிடிப்பெல்லாம் என்னோடு 3 மாறி மாறி எடுத்து போற மொத்தம் என் கண்டுபிடிப்பு. ஆமாடா. டூ வீலரை கண்டுபிடிச்சா. இத நீ கண்டுபிடிச்ச? வண்டிகார எங்கன்னு தெரியல. அவர் ஓட்டத்தான் அவரு வேலை. கண்டுபிடிப்பு என்னோடு. லைட் கண்டுபிடிச்சா. லைட்? ஓ நீ கண்டுபிடிச்சா? எஸ். எதை சொன்னாலும் சரி. டேய் லைட் நீ கண்டுபிடிச்ச? ஆமா. எப்படி அது? இப்ப கண்ணால பார்த்தா லைட் ஆகும். கண்ணால பார்த்தாவே? ஆமா. சுவிட்ச் ஆஃப் பண்ணதால லைட் நிக்கும். கண்ணால பார்த்தாலே ஆகும். சரி பாரு. பாக்குறியா? பாரு. ஆமாடா. அதுமா. அடே டேய். நீ ஏறினா? எரியணும். அதான் எரியும். பார்த்தாவே? இப்ப நீ பார்த்தா ஓடி எரியாது, நான் பார்த்து எரியும். பாரு. ஆமாடா பெரிய ஆள் தானே நீ. பெரிய விஞ்ஞானி தானே நீ. சாதாரணமா நினைச்சுனீங்க. அதானே. இப்ப விட ஆப்பாவும். வீண்டா. பாரு. ஜோடியா வியாபாரம். அம்மா இட்லி மூஞ்சி ஆப்பாடுறதுல டீ வாங்கிட்டு டெய்லியா மூஞ்சி வச்சு 4 நாள் பாக்கி நான் பண்ண தூட்டுவா. அவர்கிட்ட நான் என்ன பண்ணீங்க, நீ என்ன பண்ணீங்க? சின்ன கோயிலு. சரி அவனை கையில வச்சுக்கிது நீ ஒரு விஞ்ஞானி. சின்ன பையன் தம்ம துண்டு பையன், வயசு கம்மியா. உன்னோட வயசுல பெரிய ஆள்ரா. நம்மளோட வயசுல சின்ன தலைமுடியில நெஞ்சு வயது என்னடா சொல்ற? கேளு நக்கிட்டு தலையில தாடி விட்டுக்கிறேன். அப்படியா? சரி வயசு என்ன இருக்கா? 18 முடிஞ்சு 17 நடக்குது. 18 முடிஞ்சா 19 போவா. நீ என்ன ரிவர்ஸ்ல வர? எலக்ட்ரிஷியன் எல்லாம் செய்யறான். அவனு ரிட்டர்ன் சப்ளை வரும். பின்னாடி வந்தா? வந்தோம். சரி அரை மணி நேரம் உனக்கு வேலை இல்ல. அரை மணி நேரமா? நீ போலாம். ஏன்டா அழுது விழுந்தத? நான் எங்க போலாமா? நான் மோசம் போனேன். ஏன்டா அழுது வலி என்ன நடந்தது? இவ்வளவு நாள் நான் உன்னை வச்சிருந்தேனே. ஐயா வெரி குட். ஓகே. வேலைக்கு என்ன வச்சிருந்தீங்க. இப்ப அரை மணி நேரத்துக்கு வேலை கிடையாது, நீ வீட்டுக்கு போறான்றது. யார் சொன்னது? வீட்டுக்கு ஏன் வீட்டுக்கு என்ன சொன்னாரு? டேய் அப்படி அப்படிதான்டா சொல்லுவாரு. நான் வேலை முடிஞ்சு நீ செய். செய் ராஜா செய், அவனுக்கு செய், வெற்றி செய், நின்னு செய், வெற்றி செய், டேய், செய். அன்னைக்கு செய் இன்னைக்கு செய் என்ன சொல்லிக்கிற? இதான் மாத்திட்ட. சாமியா நீ வேலை கிடையாது, அரை மணி நேரத்துக்கு போடான்ட்ட. இன்னும் நீ போலியா? அவன் அம்மா என்னன்றான் பொண்டாட்டியா, நான் கொடுக்குறேன் நீ செய்டான்றான். வேலை இருக்குதாமா? நீ செய் சொல்றான். சொல்லிட்டாரா? போய் செய். சொல்லியாடா? தப்பா புரிஞ்சுக்கிறாரு பாருமா அவரு. எங்க கோபப்படியே? அவருட்டா இப்படி எப்படி நினைக்கிறேன்? என் மகன் மேல நினைக்கிறவனே. இப்படிதான் சொல்றேன். ஒரு நாள் பால் கொடுக்க அம்மாக்கிறெல்லாம் பால் ஊத்திட்டு வர. நேற்று காலைல ஆப்ரேட்டர் கொடுக்குற தெரியுமா? மஞ்சாச்சு கிடையாது உனக்கு. பால் கொண்டு வரும்போது நீ இருக்க மாட்டேன். அதுக்கு நான் என்ன செய்யறது? நான் வரும்போது நீ எத்தாட மாட்டேன். தப்பா நினைச்சு நான் தானே தொட்டு பேசுறோம். வீட்டுக்கார சும்மா இருந்தா பக்கத்துல இருந்தா போடும். தொட்டால் பீ மலரும் தொடாமை ஆப்ரேட்டர் புதுசை கட்டிக்கிறாங்க. நீங்க நம்ம தான் மேடை ஏறியணும். செய்யற ஆளு பார்த்து செய்யுங்க. ஏன்னா கிச்சில் விடமா செஞ்சு ஆகி போச்சா நீங்க செய்ய போறீங்க. அதுவும் சொல்றேன். ஓ நீ மாதிரி ஆள் குண்டாக்குறான் பார்த்து பொறுமையா போயிட்டா. பதக்கத்தில் நீ
வைத்தீங்க? எதற்காக வர வைத்தேன் தெரியுமா? எதற்காக? நமக்கு இருப்பது ஒரே ஒரு மலர் ரோஜா. ஆமாங்க. பிறந்தநாள் விழா கொண்டாட வேண்டும். அப்படியா? ஆமா. இது கேட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. உலக்கார வர வைத்தேன். ஏ போவே. கோடி அருவி கொஞ்சிடான உம்மால. நான் வேற என்ன உண்மையில உம்மால உண்மையில உம்மால வேகமா சொல்லு. ஐயோ தப்பா போடுங்க போட்டியா ஆமாண்டா. என்ன சந்தோஷமான விஷயம்டா. யாரும் செத்துட்டாங்களே என்ன யா யா யா. போய் வர்ற மாதிரி சாவுக்கு ஆமா என்ன பண்ற? வருகிற வெள்ளிக்கிழமை என் மகளுக்கு பிறந்தநாள் விழாடா. ஐயோ அப்படின்னா முதல்ல குஞ்சு புடிச்சு செய்யணுமே மீன் குஞ்சுங்க மீன் வறுவல் நண்டு வறுவல் அவசியம் செய்யக்கூடாதுடா. அப்ப ஆவி எரியலாமா அடே அவச்சாரம் முடிச்சவனே. எதுவுமே செய்ய சைவம்டா சைவம். ஏய், ஆமாடா. கவுசி கலக்கூடாதுடா. நீ கலந்துட்டியா கோச்சு ஏய் சரி விடு. ஏய். ஆனா அம்மா மகளுக்கு பிறந்த நாள் விழா ஆமாடா. கிராண்டா இருக்க வேண்டும் ஆமாடா. நீ அரண்மனைக்கு போனணும் வேலை இருக்குது உனக்கு என்ன வேலை? அரண்மனைக்கு போனா ஆக்கிற வேலை எனக்கு அகத்திர வேலை. ஐயாக்கு பின்னால ஓ டேய். நீ போயிட்டு உணவு ஏற்பாடு செய். ஆமா மகள் வருகிறார்கள் ஏய். சென்று வா நீ போயிட்டு ஆ. நல்ல